நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி. ஸோ எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 2025ஆம் ஆண்டு வந்து மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டிருக்கும். அதன்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரூபாய் 7172 கோடி முதலீட்டில் 17 புதிய திட்டங்களுக்கு வந்து மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளித்துள்ளது. ஸோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டிலேயே அந்த எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான எல்லா உதிரி பாகங்களையும் வந்து அதனுடைய உற்பத்தியை வந்து அதிகரிப்பதற்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா மாடியூல், கனெக்டர்கள், மல்டி லேயர் பிசிபி, ஆக்சிலேட்டர்கள், மின் உரைகள் இதெல்லாமே பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் கம்பெனிஸ்க்கு வந்து இந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து நிறைய சலுகைகளை வழங்கி ஸோ இந்த மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தியை வந்து சொந்த உள்நாட்டிலே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகரிப்பாங்க. ஸோ எந்தெந்த பிரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீனா எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி ஐபிஎல், சர்க்கியூட் இந்தியா. ஸோ இதனுடன் எல்லாம் இணைந்து தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக ரூபாய் 65,111 கோடி மதிப்புக்கு உற்பத்தி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது.